ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. அதோட தேய்பிறை பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து சிவராத்திரி, மாத சிவராத்திரியும் சேர்ந்து வந்திருக்கு. பொதுவாக வியாழக்கிழமையில பிரதோஷம் வந்து அதை குருவார பிரதோஷம் சொல்லுவாங்க, குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஒரு அதி அற்புதமான நாளாக தான் இந்த நாள் வந்திருக்குங்க. இந்த நாளில் எனக்கு எப்படி நாள் போச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. பொதுவாகவே வியாழக்கிழமைனாலே எனக்கு வேலை அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அன்றைக்கி தான் மாப் போடுறது, பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது, பூஜை அறை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே வியாழக்கிழமை அன்றைக்கி தான் செய்வேன். இப்போ வந்து ரொம்ப செய்ய முடியலைங்க. அதனால் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறதுங்க. புதன்கிழமை கொஞ்சம், வியாழக்கிழமை கொஞ்சம் அப்படின்னு செய்வேன். புதன்கிழமை பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ஒட்டடை அடிக்கிற வேலை, ஜன்னல் துடைக்கிறது, அது மாதிரி ஃபேன் துடைக்கிறதெல்லாம் வந்து புதன்கிழமை வேலை செஞ்சுருவேன். வியாழக்கிழமை வீடு மாப் போட்டுட்டு பூஜை பாத்திரங்களை பாதி பாத்திரங்கள் புதன்கிழமை செய்வேன், பாதி பாத்திரங்கள் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி செய்வேன். அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி கடைக்கு போக மாட்டாங்க. பூ வேறு கட்டுற வேலை இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு வந்து ரெகுலராக பூ கொடுப்போம் நாங்கள். அதனால் மதியத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். மதியத்துக்கு அப்புறம் கடையிலேருந்து வரும்போது பூ கொண்டு வருவாங்க. அதை கட்டி அவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டு 4 மணிக்கு மேலே மறுபடியும் பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேங்க. இப்படி தான் ரெகுலராக எனக்கு வியாழக்கிழமைனா போகும். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து 2 விநாயகர் கோயிலுக்கு பூ கொடுப்போம். பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு பூ, மாலை இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க ரெகுலராக. ஸோ பூவும் வந்துடுச்சு. கடகடன்னு இந்த பூவையும் கட்டி முடிச்சுட்டு அவர் கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பூஜை வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தேங்க. வியாழக்கிழமை அப்படின்னாலே எனக்கு ரெஸ்ட் இல்லாத வேலை இருக்குங்க. சாமந்தி பூன்றதுனால கடகடன்னு கட்டிடலாம். இதுவே மல்லி, முல்லை அந்த மாதிரினா கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது சாமந்தி பூ. பக்கத்தில் விநாயகர் கோயில், குட்ட விநாயகர்னு ஒருத்தருக்கிறாரு. அதோட முருகர் கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு 3 கோவிலுக்கும் ரெகுலராக மாலை வந்து மாலையும் பூவும் வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்துருவோம். அதே போல் இந்த பிரதோஷம் வந்தது அப்படின்னா பிரதோஷத்துக்கு மாலை செட்டாக எங்கள் கடையில் இருந்து தாங்க போகும். இப்போ பூவை கட்டிட்டு அதை வந்து அழகாக எடுத்து கவரில் போட்டு எடுத்து வச்சிடுறேங்க. பூ கட்டும்போதே இந்த பழைய பூ, அழுகின பூ இதெல்லாம் கழிச்சிட்டு கட்டணும். சாமிக்கு கொடுக்குறது இல்லைங்களா, அதனால் கழித்து கட்டணும். இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கட்டும்போதே கொஞ்சம் பெருசாக இருக்கிற பூவெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வந்துடுவேன். அதை தான் வந்து நம்ம சாமிகளுக்கெல்லாம் நான் போடுவேன். நம்ம பூ வாங்கிட்டு வந்தாலே சாமிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் தெளிச்சிக்கணும். அது யார் கைப்பட்டோ வருது அப்படின்றதுனால சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வந்து சாமிக்கு வச்சுக்கணுங்க. இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பூ எடுத்துமே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் அந்த பூவில் வந்து தெளிப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் பூ சாத்துறீங்க அப்படின்னா பூ வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியோ இல்லைன்னா சுத்தமான தண்ணி எடுத்து கொஞ்சம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வைங்க. இப்போ பூவெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவர் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போகிறது தான். இப்போ 2, 3 பிரதோஷமாக கோவிலுக்கு போக முடியறதில்ல. வீட்டிலே தாங்க வழிபாடு செஞ்சுக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற குட்டி ஸ்படிகலிங்கம், நந்தி 2 பேருக்குமே வந்து சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி பாலும் போடலைங்க. எனக்கு வந்து ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை. பால் கவர் மாட்டவே இல்லை நான். ஸோ பாலே இல்லை. அதனால் சுத்தமான தண்ணி, அதில் கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி அதில் தான் அபிஷேகம் பண்ணிவிட்டேன். அதனால தான் அதை வீடியோ எடுக்கலைங்க. அழகாக ஜவ்வாது அத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டேன். அதே போல் குபேர விளக்கு, வியாழக்கிழமை இந்த குபேர விளக்கு நம்ம ஏற்றிட்டு வருது. ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குபேர விளக்கு, குபேர பானை, அதோட வந்து சமீபத்தில் நம்ம வாங்கின லக்ஷ்மி குபேரர், க்ரீன் கலரில் இருக்கிற லக்ஷ்மி குபேரர் எல்லாமே எடுத்து சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. வியாழக்கிழமையில் பச்சை கலர் திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். பச்சை கலர் குங்குமம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷங்க. பச்சை கலர் குங்குமம் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். பட் எங்கே நானும் தேடி தேடி பார்த்தா காணோங்க. நம்ம தேடும் போது கிடைக்காது, நம்ம தேடாத போது அது கிடைக்குங்க. நானும் வந்து தேடிக்கிட்டே இருக்கிற 2, 3 நாளாக அது எனக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம கடைக்கு போனோம்னா புதுசாக ஒரு பச்சை கலர் குங்குமம் வாங்கிக்கலான்னு இருக்கிறேன். நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைக்கும் பாருங்களேன். இது ரெகுலராக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயந்தாங்க. எந்த ஒரு விஷயத்த நான் தேடணும், அது அப்போ எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானாக வெறுத்து போய் போனால் போதும்னு விட்டுடுவேன். புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அப்புறம் பார்த்தா அது பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தம்பிடுங்க. செம்ம கடுப்பாகும் அந்த நேரத்தில். இப்போ பூஜை அறையில எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றிக்கிறேன். இந்த தீபம் ஏற்றும் போது மணி வந்து ஒரு 5:10 ஆகுதுங்க. 5 to 8 குபேர காலம், 4:30 to 6 பிரதோஷ நேரம். ஸோ இந்த 2 நேரம் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ தீபம் ஏற்றிக்கிறேன். 2 பக்கம் 2 அகல் விளக்கு, செம்பருத்தி இலை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றிக்கிறேங்க. இந்த தீபம் ஏற்றும் போது நிலவாசல் தெய்வதா வசி வசி, குலதெய்வமே வசி வசி அப்படின்னு நம்ம சொல்லணும்.
முன்னமெல்லாம் நான் இந்த மாதிரி சொல்கிறது இல்லைங்க. இப்போ தான் ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே வரேன். நிலவாசலில் தான் வந்து அதிதெய்வதைகள் இருப்பாங்க, குலதெய்வங்கள் இருப்பாங்க. முதல்ல நிலவாசலுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் போயிட்டு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முதல்ல நிலவாசலுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் தீபமும் ஏற்ற போகிறோங்க. ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னா குரு பகவானுக்கு உகந்த நாள். அதோடு வந்து மாத சிவராத்திரி, பிரதோஷம், குபேரருக்கு உரிய நேரம், குபேரருக்கு உரிய நாள். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அதி அற்புதமான நாளில் பள்ளி சத்தம் போடுறது கேட்குதுங்களா உங்களுக்கு? இப்படி தாங்க ரொம்ப அழகாக நான் பூஜை பண்ணும்போதும் சரி, நான் ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணும்போதும் சரி, அழகாக எனக்கு பள்ளி சத்தம் போடுங்க. மனசுக்கு ஒரு நிறைய வரும் பாருங்களேன். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன், அழகாக பள்ளி சத்தம் போடுது. யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டிங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நிலவாசலில் பூஜை பண்ணிவிட்டு நேராக பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதோட வந்து 2 பக்கம் 2 குத்து விளக்கு வச்சுருக்குறேங்க. ஒரு திரி போட்டு தான் ஏற்றிக்கிறேன். அது குட்டி குத்து விளக்கு. அதோட குபேர விளக்கையும் ஏற்றிட்டு நம்ம வந்து கொண்டக்கடலை தீபம் ஏற்கனவே இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அது வியூஸ் போகலைங்க. ஒரு 60 பேர்கிட்ட தான் பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, அந்த 60 பேரில் யாராவது ஒருத்தர் செஞ்சுருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப அற்புதமான தீபம் அப்படின்னே சொல்லலாம். கொண்டக்கடையில் 27 கொண்டக்கடலை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொண்டக்கடலையாக நம்ம வந்து தாம்பூல தட்டில் போடும்போது ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே 27 கொண்டக்கடலையும் போட்டு அதுக்கு நடுவில் நம்ம நெய் தீபம் ஏற்றும் போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும், பண வரவு பெருகும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் ஏற்றுனீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் கமெண்ட்டில் ஷேர் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. நாம் சொன்ன வழிபாடை ஒருத்தராவது செஞ்சாங்க, ஒருத்தர் செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து எனக்கு தேவை. அதனால தான் நான் வீடியோஸ் போகிறேன். நிறைய வியூஸ் போகுதோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இது வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லைங்க. இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க சொல்கிற ஒரு பரிகாரங்கள் தான். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான். எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த பைத்தியக்காரத்தனமான பரிகாரங்கள்லாம் கிடையாதுங்க. கொண்டக்கடலை நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கொண்டக்கடலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. கொண்டக்கடலை மாலை வந்து தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் போட்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றி வச்சா நம்மளுடைய வந்து வேண்டுதல்கள் நிறைவேறும். படிக்கிற பசங்கள்லாம் வந்து நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எக்ஸாம் எழுதும் போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு அதை மாலையை போட்டு வேண்டிக்கிட்டு போவேன், எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி. மற்ற நாளில் செய்யணும் இல்லையோ எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக செய்வாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு ஒரு பலன் இருக்குது. எதுவுமே பைத்தியக்காரத்தனெல்லாம் கிடையாதுங்க. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டு ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு 27 தரம் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓம் நம சிவாய சொல்லலாம், ஓம் குபேராய வசி வசின்னு சொல்லலாம், மகாலட்சுமி வசி வசின்னு சொல்லலாம், சிவாய வசி வசின்னு சொல்லலாம். அதாவது எந்த சாமியோட பேரை போட்டுட்டு வசி வசின்னு சேர்த்தா அந்த தெய்வங்கள் வசியமாகும். அதை நம்ம உடனே ஒரு தடவை 2 தரம் சொன்னால் வசியமாகும்னா அப்படி வசியமாகாதுங்க. சொல்ல 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 உரு ஏற்ற 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 அந்த தெய்வங்கள் வசியமாகும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. ஏற்கனவே பணம் அதிகமாக சேரணும் அப்படின்னா ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்மையிலே ஒரு பவர் இருக்குங்க. அது ரெகுலராக வந்து நம்ம கையில் ஒரு நோட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வாசனை பொருள், அது வந்து ஜவ்வாதாக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம், இல்லை வந்து புணுகு அத்தர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு 5 நிமிஷம் சாண்டிங் பண்ணிக்கினே வாங்களேன். டெய்லி பண்ணுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படின்றது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. செஞ்சு பாருங்கள். எதையுமே வந்து நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ வந்து அந்த 27 கொண்டக்கடலை வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கும் அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து வில்வ இலை கிடைக்கலைங்க, பழைய வில்வ இலை தான் இருந்தது. வில்வ இலைக்கு வந்து நிர்மாலயம் கிடையாது. எத்தனை தரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த வெயிலில் ரொம்ப காஞ்சி போச்சுங்களா, தண்ணியில் கொஞ்சம் அலசிட்டு அதை தான் வந்து ஒரு 3 இலை இருக்கிற மாதிரி இந்த பிளேட்டில் ஒன்று வச்சுக்கிறேன். அதே போல் வந்து சிவபெருமான் அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பக்கத்துலேயும் வச்சுட்டு நெய் தீபமாக தான் ஏற்றிக்கிறேங்க. கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் தீபம் நம்ம ஏற்றும் போது நெய் தீபமாக ஏற்றுறது நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. நெய் தீபத்துக்கு வந்து எந்த தோஷமும் கிடையாது. இப்போ எப்படி வெள்ளிக்கு எந்த தோஷமும் கிடையாதோ அதே போல் நெய் தீபத்துக்கும் எந்த தோஷமும் கிடையாதுங்க. ஸோ 2 நெய் தீபம் குபேரருக்கும் நெய் தீபமாக தான் ஏற்றிக்கிறேன். அதே போல் இந்த ஸ்பெஷல் தீபம் செல்வ வளம் பெருகும் ஸ்பெஷல் தீபத்தையும் நெய் தீபமாக தான் ஏற்றிக்கிறேங்க. இந்த தீபம் ஏற்றும் போது நம்ம சிவபெருமானையும் குபேரரையும் குரு பகவானையும் மனசார வேண்டிக்கணுங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து தலைவர் யாருன்னா நம்மளுடைய சிவன் தான். ஓம் சிவ சிவ ஹோம்,
ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை எத்தனை தரம் வேணாலும் சொல்லலாம். 108 தரம் சொல்லலாம், 1008 தரம் சொல்லலாம். இல்லை நமக்கு வந்து 108 தரம் கவுண்டிங்லாம் பண்ண முடியலன்னா ஒரு 5 நிமிஷம் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம்னாலே 108 தரம் வந்துடும். ஓம் சிவ சிவ ஓம். நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேரை நான் கவனிச்சிருக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து ஓம் ஸ்ரீம் குருவே நமக. ஏன்னா இன்னைக்கு குருவாரம் இல்லைங்களா, அதனால ஓம் ஸ்ரீம் குருவே நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம். அடுத்து ஓம் சர்வம் சிவமயமே போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாம். எதுவுமே எங்களுக்கு சொல்ல தெரியாதுங்க, பிரச்சனையே கிடையாது. ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம எத்தனை தரம் வேணாலும் சொல்லலாங்க. ஓம் நம சிவாயன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். சிவாய நம அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேங்க. அதோட வந்து குபேர பானையில் இருக்கிற காசு எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி தான் நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஓம் சிவ சிவ ஓம், ஓம் குபேராய நமக அப்படின்றது ஒரு 5 நிமிஷம், ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்றது ஒரு 5 நிமிஷம், இப்படின்னு எல்லா தெய்வங்களுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறோம். அந்த குபேர காசுனால அர்ச்சனை பண்ணிக்கிறேன். நல்லா சத்தம் வர்ற மாதிரி அந்த காசை நம்ம போடணுங்க. இந்த சில்லற காசோட சத்தம் வந்து குபேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பொதுவாக வந்து நம்ம பூஜை அறையில், ஹாலில், கிச்சனில் இந்த சில்லற காசுகள் அங்கங்கே ஒரு பவுலில் போட்டு வைக்கணும். நம்ம எங்கெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு நம்ம பார்வை போகுமோ அந்த இடத்துலலாம் காசு போட்டு வச்சோம் அப்படின்னு தான் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஏனோ தானோன்னெல்லாம் போட்டு வைக்கக்கூடாதுங்க. ஒரு கப்பில் அழகாக போட்டு வைக்கணும். அதை வந்து 10 நாளைக்கு ஒரு தரமோ இல்லை மாதத்துக்கு ஒரு தரமோ எடுத்து கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு வைக்கணும். அப்படியே தூசு படிஞ்சு நம்ம வச்சிருக்கக்கூடாது. ஒரு பொருளை தொடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு 10 நாளே தொடாமல் விட்டுட்டோம்னா அதில் மேலே வந்து அப்படியே தூசு படிஞ்சிடும். அந்த மாதிரி விடக்கூடாதுங்க. அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம அலட்சியம் பண்ணுற மாதிரி. அது வாரத்துக்கு ஒரு தரம் 10 நாளைக்கு ஒரு தரமா எடுத்து கழுவிட்டு சுத்தமாக பண்ணி நம்ம வைக்கணும். அங்கங்கே சில்லற காசு வச்சுருந்தோம் அப்படின்னா பணம் வந்து நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குங்க. நமக்கும் பணத்துக்குமான ஒரு உறவு உண்டாகும், ஒரு கனெக்டிங் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லற காசு நிறைய பேர்கிட்ட இருக்கான்னா அது ஒரு டவுட்டாக தான் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் சில்லறையை வச்சுக்கிறது இல்லை. இப்போ எல்லாமே கார்டு தான். ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்குறாங்கன்னா கூட உடனே வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க, இல்லைனா ஜிபே பண்ணிடுறாங்க. ஸோ சில்லற காசு கிடைக்கும்போது அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் வச்சுக்கோங்க, கிச்சனில் வச்சுக்கோங்க, ஹாலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் பர்ஸில் எப்பவுமே வந்து காசு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க. சில்லற காசோட சத்தம் நமக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க. எப்படி கண்ணாடி வளையலோட சத்தம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குதோ அதே போல் சில்லற காசோட சத்தமும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க. இன்றைக்கி நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்கிறேன்னா பழங்கள் தான் வச்சுருக்கிறேன். இந்த பப்பாளி பழம் எங்கள் மரத்தில் படுத்துது. பப்பாளி பழமும் அதோட வந்து திராட்சை, சப்போட்டா இந்த பழங்கள் தான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நைவேத்தியமாக. ரொம்ப எளிமையான முறையில் தாங்க நான் வழிபாடு செய்வேன். நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம். ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது. இந்த நைவேத்தியம் அந்த நைவேத்தியம் இவ்வளோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் செய்கிற மாதிரி ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். அதுக்கு வந்து சக்தியும் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6:30 மணிக்குள்ளே பூஜை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்தேன். 6:30 மணி 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. நான் பொறுமையாக தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படி சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, அதுக்கப்புறம் காசுனால அர்ச்சனை பண்ணுறது, அந்த மந்திரங்கள் சொல்கிறது, இதெல்லாமே வந்து டைமிங் வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். கற்பூர தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க. எப்பவுமே கற்பூர ஆரத்தி காட்டும்போது அதில் 2 கிராம்பு போடணும். நான் கிராம்பு போட்டது உங்களுக்கு காட்டலைங்க. பச்சை கற்பூரமும் கிராம்பும் போட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் காட்டினேங்க. இந்த கிராம்போட வாசனையும் அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை நமக்கு கொடுக்குங்க. குறிப்பாக பீரோவுக்கு பின்னாடி, கதவுக்கு பின்னாடி, இந்த மூலை முடுக்கலெல்லாம் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த மணி சத்தம் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியிலலாம் வெளியே தள்ளிடுமாங்க. அந்த மணிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்களாம். நம்ம அடிக்கும்போது நல்ல சவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த சத்தம் வந்து கெட்ட விஷயங்களுக்கு பிடிக்காதாங்க. அதனால் நீங்கள் எப்போ பூஜை பண்ணாலுமே மணி அடித்து பூஜை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. மணி அடிக்கிறது வந்து சாமிக்கு கேட்குறதுக்காக மட்டும் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே ஏற்றுறதுக்கு தான் நம்ம மணி அடிக்கிறது. கோவிலில் மணி அடித்தோடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு சாந்தம் வருது பாருங்களேன். அது யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கோவில் மணி அடிக்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சாந்தம் வரும், ஒரு நிம்மதி வரும். அதே போல் தான் வீட்டில் வந்து மணி அடித்து சாமி கும்பிட்றதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும்போது அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும். மணி அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கற்பூர ஆரத்தி வீடு ஃபுல்லாக காட்டுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அறிவியல் காரணமும் இருக்குது, ஆன்மீக காரணமும் இருக்குங்க. நீங்கள் எதுவாக நினச்சாலுமே சரி, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுவீங்க, மணி அடித்து பூஜை பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. இதனால தான் மணி அடிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டேன்.
இந்த கொண்டைக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அது மறுநாள் காலையில எடுத்து அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொண்டைக்கடலை சேர்த்து வேக வச்சு பிரசாதமா செஞ்சு நாமும் சாப்பிடலாம். மத்தவங்களுக்கும் குடுக்கலாம். அதுல எந்த தவறும் கிடையாதுங்க. ஒரு சிலர் சொல்வாங்க, பூஜை அறையில வச்சத வந்து என் மாமியாரே கூட சொல்வாங்க. சில நாட்கள்ல வச்சு பூஜை பண்றது மத்தவங்களுக்கு குடுக்கக்கூடாது. இந்த மாரி நாட்களெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்றத மத்தவங்களுக்கும் குடுக்கலாம். இப்படி தான் இருக்கு என்னுடைய நிலவாசல். முன்னாடியெல்லாம் நிலவாசல்ல நடுவுல கோலம் போடுவாங்க. இப்ப நடுவுல கோலம் போடுறதில்ல. ஏன்னா, அத மெரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, சைட்ல மட்டும் அழகா 2 தாமரை போட்டு ஷட்கோண கோலம் போட்டிருக்கிறேன். பூஜை அறை இன்னைக்கு இப்படி தான் இருந்தது. நல்லபடியா பூஜை பண்ணி முடிச்சேங்க. இன்னைக்கு வீடியோல நெறைய விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோல நான் சொன்ன விஷயங்கள், நான் செய்த பூஜைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.